வெல்கம் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ரவையை வச்சு நம்ம குட்டி ஸ்நாக்ஸ் பண்ணலாம். ஒரு கப்பு ரவை. இந்த ஸ்நாக்ஸ் நல்லா சோறுக்கு தொட்டு சாப்பிட்லாம், காப்பி கூட குடிக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்தேன், இப்போ ஒரு அரை கப் ரவை. இதை நல்லா மை போல் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஏற்கனவே பொடி ரவை தான், இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக ஓமம், கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை. ஆக்சுவலி இதில் வந்து காஞ்ச மிளகா போடணும். இந்த காஞ்ச மிளகா இல்லை, அதனால் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் நல்ல பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம அரைச்ச ரவையை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா போட்டாச்சு. உப்பு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குழைவாக பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி பிசைங்க, அப்போ தான் ரவை வந்து தண்ணி நல்லா இருக்கும். பாருங்க, இப்போ வந்து இந்த அளவுக்கு நான் குழையாக பிசைஞ்சிருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம கண்டிப்பாக மூடி வைக்கணும். அப்போ தண்ணி உறிஞ்சி மாவு நல்லா பக்குவத்துக்கு வரும். பாருங்கள், எவ்வளோ இலக்கமாக நான் பிசைஞ்சு வச்சேன். இப்போ பாருங்கள், மாவு கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு. நம்ம உருண்டை பிடிச்சா இப்படி ரவுண்டாக வரணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காய வச்சுட்டேன். அதை ஒரு சொட்டு தண்ணி பட்டுட்டு அதை கிடக்கிடன்னு வெடிக்குது. தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது சின்ன சின்ன உருண்டையாக தான் எடுத்துக்கணும், பெரிய உருண்டை எடுக்கக்கூடாது. இது எவ்வளவு நம்ம லேசாக தேய்க்கிறோமோ அவ்வளோ நல்லா க்ரன்ச்சியாக வரும். இது பாருங்கள், இப்படி இப்படிலாம் சின்னதாக உருட்டி எடுத்துருக்கேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். இது வந்து டைமண்ட் ஷேப்பில் பண்ணணும், ஆனால் எனக்கு டைமண்ட் ஷேப் கட் பண்ண தெரியல, அதனால் இப்படி நான் ரோடு போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம குறுக்க மரக்க இப்படியும் வெட்டிக்கலாம். ஏதோ ஒரு ஷேப் வரணும், நமக்கு ஃப்ரை ஆகணும், அவ்வளோதான். இது டைமண்ட் ஷேப்பில் வெட்டினா ரொம்ப நல்லா பார்க்க நல்லா அழகாக இருக்கும். நமக்கு டைமண்ட் ஷேப் வராது. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இதை நம்ம வந்து கையால் எடுக்க முடியாது, இப்படியே தட்டிடலாம். கையால் எடுத்தால் வந்து என்ன ஆகும், பிஞ்சிடும். மொத்தமாக விழுந்துட்டு லேசாக உடச்சி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், போட்ட உடனே இப்படி மிதக்க ஆரம்பிச்சிட்டு ரவை வந்து ரொம்ப லேஸ் வெயிட் போல், அதான் போட்ட ஒரு செகண்டு மேலே வந்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப டைமும் எடுக்கிறதுல, போட்ட உடனே நல்லா டக்குன்னு மேலே வந்து புரிஞ்சிட்டு பாருங்கள். இப்போ சவுண்டு பாருங்கள், இப்படி தான் வரணும். இப்போ பாருங்கள், இது வெந்த உடனே இது வந்து இப்போ உடைக்கும் போது சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா ஆறுன பின்னே இன்னும் க்ரன்ச்சி ஆகும். இப்போ சூடாக இருக்குது. இப்போ 2வது பேட்சும் போட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேட்ச் ரெடி ஆச்சு பார்த்தீங்களா. இதை பார்த்தோன்னே டீ குடிக்கணும் போல் ஆகிட்டு, மணி வந்து நைட்டில் வந்து 12:15. இப்போ நான் டீ வச்சுக்கிட்டு இருக்கேன். இது கூட கொஞ்சம் டீ குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு. எனக்கு தூக்கம் வரல, பசிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் டீ வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸ்க்காக நம்ம டீ ரெடி. இந்த ஸ்நாக்ஸ்க்காக இப்போ டீ போட்டு எத்தனை பேர் என்ன மாதிரி பாதி ராத்திரிக்கு டீ போட்டு குடிப்பீங்க சொல்லுங்களேன். தூக்கம் வரலாம், இப்படி தான் விடிய என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு தடவை வெறும் ரவையை வச்சு உப்புமா பண்ணாதீங்க. இது மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி டப்பாவில் அடைச்சி வச்சிங்கன்னா 15லேருந்து 20 நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்வீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்களா? நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டைம் பாஸ் ஸ்நாக்ஸ். வாங்க, நம்ம இது சூடாக ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு டீயும் குடிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் நான் சொல்லுவேன். டாட்டா பை பை, see you. அவர் வேறு தும்பிட்டார், நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணணும். பாய், குட் நைட்.